ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஏப்ரல் மாதத்தின் இந்த முதல் நாளில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காக தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய அளவற்ற கிருபையினால், நம்மை விட்டு விலகாத கிருபையினால் இந்த புதிய மாதத்திற்குள் தேவன் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர், நம்முடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் உரிய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காரியத்தில் நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாக, கடந்த 3 மாதங்களில் நாம் ஜெபித்ததற்கு மேலாக, நாம் விசுவாசித்திருக்கிறதற்கு மேலாக ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்வில் தம்முடைய செய்கையை வெளிப்படுத்துவார். யாத்திராகமம் 34:10 சொல்லுகிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையில தவறாதவர். வெளிப்படுத்தின வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போகாமல் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு, துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசியுங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஏப்ரல் மாதத்திற்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது, பரிசுத்த ஆவியான தேவன் என்னுடைய இருதயத்திற்குள் வைத்த பெரிதும் நம்பிக்கைக்கும் மான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40வது சங்கீதம் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை யாத்திராகமம் 34:10. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது? தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய செய்கை ஆராய்ந்து முடியாதது. கர்த்தருடைய செய்கை கிரகிக்க முடியாதது. இந்த நாட்களிலும் இந்த மாதத்திலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது என்றால் அதிசயமானது. கர்த்தருடைய செய்கை ஒவ்வொன்றும் அதிசயமானது. அதைதான் தாவீது சொல்லுகிறான், எங்கள் நிமித்தம் நீர் செய்த உம்முடைய அதிசயங்கள் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் செய்த அதிசயங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். நீர் செய்த அதிசயம், கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது? அது அதிசயமானது. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் அல்ல. இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய போகிறார்.
சங்கீதம் 136 4வது வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறார். தனக்கு சில நபர்களை கூட்டி சேர்த்து கொண்டு தனக்கு உதவி செய்யும்படி, நான் அதிசயத்தை செய்ய போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், எனக்கு உதவியாக இருங்கள் என்று சொல்லி அவர் அதிசயத்தை செய்கிறவர் அல்ல. அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவர் மாத்திரமே அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், இன்றைக்கு நீங்கள் பெரிதும் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கிற, இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவராகவே உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். அவர் ஒருவர் போதும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய. அவர் ஒருவர் உங்களோடு கூட இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில நன்மையை செய்ய. அவர் ஒருவர் உங்களோடு கூட இருந்தால் போதும், அவர் ஒருவராய் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி விடுவார். அவர் ஒருவராய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அமர்த்தி இறையாதே அமைதலாய் இரு என்று கட்டளையிட்டு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர் ஒருவராக அதிசயத்தை செய்கிறவர். அவர் செய்த அதிசயம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 40:5 சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. அநேக அதிசயங்களை அவர் செய்ய வல்லவர். அநேக அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பித்து நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு அவர் நல்லவர். அநேக அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்முடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க செய்வதில் அவருக்கு நிகரானவர் அவரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிப்பட்ட தம்முடைய அதிசயத்தை செய்ய போகிறார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 40வது சங்கீதம் 2வது வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அவருடைய அதிசயம் எப்படிப்பட்டது என்றால், பயங்கரமான குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க போகிறார். உளையான சேற்றிலிருந்து உங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியம் நடந்திருக்கிறதா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை கண்டு நீங்கள் பயந்து போய் இருக்கிறீர்களா? இருதயம் கரைந்து போய் இருக்கிறதா? நம்பிக்கை அற்று போய் இருக்கிறதா? நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான குழிகளில் இருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர். உளையான சேற்றில் இருந்து உங்களை தூக்கி எடுக்கிறவர். இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவர் உங்களை குழியிலிருந்து தூக்கி எடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் குழிகளுக்குள் நீங்கள் கிடப்பதை போல இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் உங்களை பயங்கரமான படுகொலிக்குள் உங்களுடைய வாழ்க்கையை தள்ளிவிட்டதா? நீங்கள் சந்தித்திருக்கிற தோல்வி, நீங்கள் சந்தித்திருக்கிற இழப்பு, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள், நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான குழிக்குள் கிடப்பது போல இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை ஒரு பயங்கரமான குழியாக இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி ஒரு பயங்கரமான குழிக்குள் கிடப்பதை போல இருக்கலாம்.
உங்களுடைய தொழில் பயங்கரமான படுகுழிக்குள் கிடப்பதை போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயங்கரமான குழியிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன். இன்று உங்களுடைய வாழ்க்கை படுகுழிக்குள் தள்ளப்பட்டு இருக்கிறதா? அந்த படுகுழி உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரத்தையும் பயத்தையும் திகிலையும் உண்டாக்குகிறதா? இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறார். நீங்க எந்த பயங்கரமான படு பாதாளத்திற்குள் நீங்கள் விழுந்து கடந்தாலும், மனித உதவிகளுக்கு அப்பாற்பட்ட எல்லைக்குள் நீங்கள் கடந்தாலும், உங்களுடைய கூப்பிடுதல் மனிதர்களுடைய செவிகளுக்கு எட்டாத பாதாளத்திற்குள்ளே படுகுழிக்குள் நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களை அந்த படுகுழியிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். பயங்கரமான படுகுழி மாத்திரம் அல்ல, உளையான சேற்றிலிருந்து உங்களை ஆண்டவர் தூக்கி எடுப்பார். நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கிற பிரச்சனை, நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிற இக்கட்டு, அது ஒரு சேற்றை போல, உளையான சேற்றை போல இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயங்கரமான படு குழிக்கும் உளையான சேற்றிலும் இருந்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உளையான சேற்றிலிருந்து தாவீதை தூக்கி எடுத்ததாக சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். உளையான சேறு எப்படிப்பட்டது? அது உள்ளே இழுத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் உங்களை இன்னும் நாளுக்கு நாள் உங்களை இன்னும் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறதா? உள்ளே இழுத்து கொண்டு இருக்கிறதா? அதுதான் உளையான சேற்றினுடைய அனுபவம். உளையான சேற்றினுடைய இன்னொரு அனுபவம் என்ன? ஒரு காலை வைத்து இன்னொரு காலை எடுக்கும் பொழுது வைக்கப்பட்ட கால் இன்னும் கீழே இழுத்து கொண்டிருக்கும். உங்க வாழ்க்கையில ஜான் ஏறுனா முளம் சறுக்குகிறதை போல உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து தொடர் தோல்விகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? அடுத்தடுத்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? அடுத்து நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கடந்த நாட்களில் இருந்த நிலைமையை பார்க்கிலும் இந்த நாட்கள் இருக்கிற நிலைமை இன்னும் மோசமான ஒரு நிலையாக உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? எவ்வளவோ மேலே வரத்துக்கு முயற்சி பண்றேன், எப்படியாயிலும் விடுதலையை பெற்று விடுவதற்கு முயற்சி எடுக்கிறேன், அதை இதெல்லாம் செஞ்சு அப்படி இப்படியெல்லாம் புரட்டி எப்படியாவது இந்த பிரச்சனையில் இருந்து, இந்த போராட்டத்தில் இருந்து மேலே வந்துவிட முயற்சி செய்தால் நான் சறுக்கிக் கொண்டே போகிறேன். இன்னும் இருக்க இருக்க என்னுடைய நிலை மோசமான ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது என்று கலங்குகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய செய்கை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். கர்த்தருடைய அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய விடுதலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிப்படும். பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய நிகழ்காலத்தை தூக்கி எடுக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவம் என்கின்ற படுகுழியில் இருந்து தூக்கி எடுப்பதற்காக பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். பாவம் என்கின்ற படுகுழியில் இருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்காக தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு வந்த ஒருவர் இருக்கிறார். பாவம் என்கின்ற படுகுழியில் இருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தின ஒருவர் இருக்கிறார். பாவம் என்கின்ற படுகுழியில் இருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்காக அவருடைய அழகையும் அவருடைய சௌந்தரியத்தையும் இழந்து அந்த கேடு அடைந்த ஒரு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார்.
பயங்கரமான வியாதியின் பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி தண்டனைகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய வியாதிகளுக்காக அவர் தம்மேல் காயத்தை ஏற்றுக்கொண்டார். வேத வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களையும் நம்முடைய பாடுகளையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். இந்த நாட்கள் படுகுழிக்குள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, பயங்கரமான குழிக்குள், உளையான சேற்றுக்குள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணி உங்களை தூக்கி எடுக்க போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதைதான் தாவீது சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் தாவீதுக்கு செய்தார்? பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து அவனை தூக்கி எடுத்தவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனை கன்மலையின் மேல் நிறுத்தி அவனுடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். கர்த்தருடைய ஜனமே, எவ்வளவு பயங்கரமான குழிக்குள் நீங்கள் கடக்கிறீர்களோ, எவ்வளவு உளையான சேற்றுக்குள்ளாக நீங்கள் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவர் இந்த பூமியின் மேல் நிறுத்த போகிறவர் அல்ல. குழிக்கு பக்கத்தில் நிறுத்த போகிறவர் அல்ல. மறுபடியும் உங்களை அந்த உளையான சேற்றிலே நிறுத்த போகிறவர் அல்ல. உங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவர் செய்ய போகிறது என்னவென்றால், உங்களை படுகுழியில் இருந்து, பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவர் கன்மலையின் மேல் நிறுத்த போகிறார். கன்மலை கிறிஸ்துவுக்குள் உங்களை நிறுத்த போகிறார். கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட போகிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வேலி அடைக்கப்பட போகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மறைத்து கொள்ளப்பட போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்குள் நீங்கள் மறைத்து கொள்ளப்பட போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தின் நிழலுக்குள்ளாக நீங்கள் மறைத்து கொள்ளப்பட போகிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே ஒரு வேத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்களா? கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு, பெருமழை வந்தது, பெரு வெள்ளம் வந்தது, அந்த வீட்டை மோதி அடித்தது. ஆனால் அது விழுந்து போகவில்லை, அது அழிந்து போகவில்லை, அது உறுதியாக நின்றது. காரணம் என்ன? கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக யார் இருக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள்ளாக யார் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை என்று அல்ல. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பெரு வெள்ளம் வரும், பெரும் மழை வரும், பெரும் நீரோட்டங்கள் சூழ்ந்து கொள்ளும். ஆனால் ஒன்று, அது விழுந்து போவதில்லை, அது அமிழ்ந்து போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்ட வாழ்க்கை அது அமிழ்ந்து போவது இல்லை, அது நஷ்டமடைந்து போவது இல்லை, அது விழுந்து போவது இல்லை, அது உறுதியாய் நிற்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பயங்கரமான குழியில் இருந்து, உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற நான் கன்மலைக்குள் நிறுத்துவேன். இனி நீ விழுந்து போவதில்லை, இனி நீ நஷ்டப்பட்டு போவதில்லை, இனி நீ அமிழ்ந்து போவது இல்லை. உன்னை தாக்குகிற பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ள போவதில்லை. உன் மேல் வருகிற ஆபத்துகள், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எதுவுமே வாய்க்காமல் போகும். காரணம் என்ன? கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது அதை தான் சொல்லுகிறான், எங்கள் நிமித்தம் தேவனாகிய கர்த்தாவே, நீர் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக தாவீது செய்தது என்ன? பயங்கரமான குழியில் இருந்தும்,
உளையான சேற்றில் இருந்தும் தாவீதை தேவன் தூக்கி எடுத்து பயங்கரமான குழியில் இருந்தும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுக்கப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கை. அதற்கு தாவீது செய்தது என்ன? முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். தாவீது வேற ஒன்றும் செய்யவில்லை, காத்திருந்தான். கர்த்தருக்காக காத்திருந்தான், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்தான், கர்த்தருடைய நாட்களுக்காக அவன் காத்திருந்தான். நீங்கள் காத்திருங்கள். இந்த ஏப்ரல் மாதத்துல முதல் நாளில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன். பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கும்படியாக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியம், ஆண்டவருடைய அதிசயம் அநேகமாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. நீர் எங்களுக்கு இந்த மாதத்துல நீர் செய்ய போகிற அதிசயங்கள் அநேகமாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை தூக்கி எடுக்கிற பயங்கரமான குழிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி எடுக்கிற உளையான சேற்றுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நேரத்திற்காக, உம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் எங்களை நடத்தி எங்களுக்கு நன்மையை தருவதற்காக நன்றின்னு சொல்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.